சென்னையில் அதிகாலை நேரத்தில் மிதமான மழை, காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்தது. சென்னையில் அதிகாலையில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம், இருசக்கர வாகனங்கள் மூழ்கியதால் மக்கள் அவதி. சென்னையில் காலை 10 மணி வரை மழை தொடரும் என எச்சரிக்கை. 29 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என அறிவிப்பு. இலங்கையின் செம்மணி புதைக்குழியில் தோண்ட வரும் தமிழர்களின் எலும்புக்கூடுகள். இதுவரை 141 பேரின் மனித எலும்புக்கூடுகளுடன் குழந்தைகளின் பால் பாட்டில், விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்டவை தோண்டி எடுப்பு. சிறுபான்மை மக்களுக்கு திமுக என்றைக்கும் துணை நிற்கும். சென்னையில் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. சொல்லி திமுக இருப்பது உங்களுக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்து மக்களுக்கு என்றைக்கு துணை நிற்கும். முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் முதலீடுகளை ஈர்த்தது எவ்வளவு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சைக்கிள் ஓட்டுவதற்காக தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடு சென்றதாக ஸ்ரீபெரும்புதூர் பிரச்சாரத்தில் விமர்சனம். ஸ்பெயின் நாட்டிற்கு போனார் கருதுறேன். அங்க 18 நாட்கள் ஸ்பெயின் நாட்டில் இருந்தார். அப்பொழுது எவ்வளவு முதலீட்டை நீங்க ஈர்த்தீங்க. வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டினார்ல, தொலைக்காட்சியில் பார்த்தோம்ல. இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க தொழில் முதலீட்டு இருப்பதாக சொல்லிட்டு அரசாங்க பணத்தில் போய் அங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறீங்க. சைக்கிள் ஓட்டுறதுக்காக நீங்க வெளிநாடு போனீங்க. மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று நெல்லையில் பாஜக பூத் கமிட்டி மாநாடு. சட்டசபை தேர்தல் வியூகம் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து காட்டட்டுமா? மதுரை பாரபத்தியில் நடந்த மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய் சவால். இப்ப அதெல்லாம் விட்டாங்க, இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாரா, வந்து ஆட்சியை பிடிப்பாரா? அது எப்படி இவராலே முடியும்? அவராலேயே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்? ஒரு பக்கம் இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. தாவேகாவின் பக்கம் மக்கள் சக்தி இருக்கும்போது அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கு எதற்கு என விஜய் கேள்வி. ஒரு பக்கம் RSS-இடம் அடிபணிந்து கிடப்பது, மறுபக்கம் மதசார்பற்ற கூட்டணி என மக்களை ஏமாற்றும் கூட்டணியாக தாவேக இருக்காது என உறுதி. மாபெரும் மக்கள் சக்தியை அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிள் என குறிப்பிட்டு அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பிய விஜய், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் போதுமா? அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பேச்சு. ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க.ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுல தான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது.
பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சதி செய்வதற்கு தான் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாரா என விஜய் கேள்வி. கச்சத்தீவை மீட்டு தர வேண்டும், முரட்டு பிடிவாதத்தால் நடத்தப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். எந்த கட்சியும் எடுத்தவுடனே ஆட்சிக்கு வந்தது கிடையாது என தாவைக்க தலைவர் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அரசியலை பொறுத்தமட்டில் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால்தான் ஏற்றம் பெற முடியும் என திட்டவட்டம். அப்படித்தான் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு 5 ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார். இதையும் புரட்சி தலைவியும் அப்படித்தான். எடுத்தவுடனே முதலமைச்சராகவில்லை, பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் நாட்டுடைய முதலமைச்சரானார்கள். திமுகவை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அதிமுக மட்டுமே. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என்ற விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விஜய் எங்கள் வீட்டு பையன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நிகழ்ச்சி. கேப்டன் விஜயகாந்த் தனது அண்ணன் என்று மதுரை மன்னல் விஜய் நினைவு கூர்ந்தது குறித்து பேட்டி. தம்பின்ற எண்ணத்துல தான் பேசியிருக்காரு. அவர் எப்போ அண்ணன்னாரு, நான் எப்பவுமே சொல்றேன் அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, அவர் அண்ணன்னா அவர் தம்பி, எங்களுக்கு தம்பி. அவர் இல்லை, கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு படங்களில் கேப்டனுடைய சின்ன கேரக்டர் விஜய் தான் பண்ணியிருக்காரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க வீடு. அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு பதில் போடலாமா என மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் கேள்வி. மார்க்கெட் போன பின்னர் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை என்று விஜய் பேசியதற்கு பதில். பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? சாப்பிடுங்க, ஒரு தம்பி எனக்கு. தாவேக மாநாடு முடிந்ததும் சாறை சாறையாக வாகனங்களில் வீட்டிற்கு சென்ற தொண்டர்கள். மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் வரிசையாக அணிவகுத்து ஊர்ந்து சென்ற வாகனங்கள். பேரிகார்டுகள் சரிந்ததால் மளமளவன கீழே விழுந்த தாவேக தொண்டர்கள். மதுரை பாரபத்தி மாநாட்டில் விஜய் ராம்ப் வாக்கின் போது அதிர்ச்சி. விஜய் ராம்ப் வாக் முடித்தவுடன் கூட்டம் கூட்டமாக வெளியேறத் தொடங்கிய ரசிகர்கள். கொத்து கொத்தாக புறப்பட்டதால் ஆங்காங்கே காலியான மாநாட்டு திடல். காங்கிரஸில் திறமையான இளம் தலைவர்களால் ராகுல் காந்தி பாதுகாப்பற்ற தன்மையாகவும் பதற்றமாகவும் உணர்கிறார். முக்கிய சட்ட மசோதா மீதான விவாதங்களில் இருந்து எதிர்க்கட்சிகள் விலகி இருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். வாக்கு திருட்டு என்பது அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல்.
அதானியும் மோடியும் இணைந்து அரசமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்துவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. कि ये संविधान आपको बचाता है, आपकी रक्षा करता है, ये आपकी आवाज है, इसको नरेंद्र मोदी और अदानी मिलकर खत्म करने लगे हुए हैं. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்ததற்கு சீனா எதிர்ப்பு. இந்தியாவும் சீனாவும் ஆசியாவில் இரட்டை எஞ்சின் பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடுகள் என பெருமிதம். டெல்லியில் தெருநாய்க்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுமா? இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். யுக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். நேட்டோவில் சேரும் லட்சியத்தை யுக்ரைன் கைவிட்டு டான்பாஸ் நகரத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என நிபந்தனை. தாக்குதல் இன்றி போரில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் ரஷ்யா மீது யுக்ரைன் பதில் தாக்குதல் நடத்த அனுமதிப்பது குறித்து சூசகம். பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான காசாவை இஸ்ரேல் ராணுவம் முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு பிரதமர் நெதன்யாகு ஒப்புதல். பணைய கைதிகளை விடுவித்தால் போரை முடிவுக்கு கொண்டுவர உடனடியாக பேச்சுவார்த்தை எனவும் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான ஐயாவளி பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம்.